வணக்கம். அம்மா நியூஸுக்காக மூத்த பத்திரிகையாளர் அக்னி கிருஷ்ணமூர்த்தியை இன்னைக்கு நம்ம பேட்டி எடுக்க வந்திருக்கோம். சார், நீங்க வேலைவாய்ப்பு செய்திகளுக்காக கொஞ்சம் சொல்லுங்க சார். இன்றைக்கு முக்கிய செய்தியா நம்மளுடைய இந்த சேனலுடைய செய்தியாளர் நம்மகிட்ட கேட்டிருக்காரு. ரயில்வேல 6557 பணிகள் காலி பணியிடங்களா இருக்கு. அதாவது டெக்னிக்கல் 1, சிக்னல் டெக்னிக்கல் 3, சிக்னல். இந்த பணியிடங்களுக்கு இப்ப ரயில்வேல இருந்து அறிவிச்சிருக்காங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, படித்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பா இருக்கும். இது அப்ளிகேஷன் பத்தி நம்ம விரிவா சொல்லுவோம். இந்த பதவிகளுக்கு பிஇ படிச்சவங்க, பிடெக் படிச்சவங்க, பிஎஸ்சி படிச்சவங்கலாம் இந்த விண்ணப்பத்தை கொடுக்கலாம். இந்த விண்ணப்பம் 20/7/2026ல அறிவிச்சிருக்காங்க. ஆனா பல பேர் என்ன விஷயமே தெரியாம இருப்பாங்க. இவருடைய வயசு 18ல இருந்து 33 வயசு வரைக்கும் பட்டதாரிகளுக்கு இது வேலை வழங்கப்படுவதா இருக்கு. கணினி அடிப்படையில தேர்வு செய்யப்படுபவர்கள் உடல் தகுதி, தேர்வு ஆணையத்தினுடைய அவர்களுடைய ஆட்களால் ஆவண சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை, இதெல்லாம் இந்த வேலை வாய்ப்புல போறவங்களுக்கு பயன்பெறும் வகையில இதெல்லாம் செய்ய போறாங்க. இது எத்தனாம் தேதி வரைக்கும்னா 29/7/2026 வரைக்கும் ஆன்லைன் வழியாக நீங்க விண்ணப்பிக்கலாம். இதுதான் ரயில்வேல இருக்கிற வேலை வாய்ப்பு. ரயில்வேல 6557 காலி பணியிடங்கள் இருக்கு. இதுல கிரேடு 2 இதெல்லாம் இருக்கு. தயவு செய்து இதை பார்க்கின்றவர்கள் இதனுடைய என்ன வெப்சைட்னு நம்மளுடைய பத்திரிகை செய்தியாளர் அவர் சொல்லுவாரு. அதை பார்த்து அதை நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. அவர் 2 முறை சொல்லுவார் உங்களுக்கு. ரயில்வே வேலைகளுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய .com பத்தி நான் 2 முறை உங்களுக்கு சொல்றேன். அப்ளை பண்றதுக்காக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. www.rrbchennai.government.in என்ற இணையதளத்துல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். அதாவது விண்ணப்பிக்கக்கூடிய தேதி 29/7/2026. அது வரைக்கும் நீங்க போய் விண்ணப்பிக்கலாம் அந்த .comல. சார், இப்ப நீங்க ரயில்வே வேலையை பத்தி சொன்னீங்க. இது மட்டும்தான் இருக்குங்களா? இன்னும் கவர்மெண்ட்ல இன்னும் காலி இடங்கள் இருக்குங்களா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல, இன்னும் பேங்க் வேலையே இருக்கு. அதை பத்தி நான் சொல்றேன். சரி. இது பேங்க் ஆஃப் இந்தியாவில் IOI, அதுல காலி பணியிடம் 779 இடம் இருக்கு. அதுல கிரெடிட் ஆபீசர்ன்ட்டு ஒரு தகுதியின் அடிப்படையில் அதுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. அதை பத்தி நான் என்னன்னு சொல்றேன். அதாவது கல்வி தகுதி பட்டப்படிப்பு MPA, CA, அப்புறம் CMAன்ட்டு ஒரு தகுதி இருக்கு. ICWA/CS CFA, இதுதான் கல்வி தகுதி. வயது குறிப்பிட்டிருக்காங்க. பதவியில் தன்மைக்கேற்ப வயது வரம்பு மாற்றப்படும் சொல்லியிருக்காங்க. இதுல அரசு விதிமுறைகளின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 முதல் 15 ஆண்டு காலம் வரை விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளது இந்த பேங்க் வேலை வாய்ப்புல. தேர்வு முறை அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, தேர்வு முறைன்னு போட்டு ஆன்லைன் தேர்வு, நேர்காணல், இதனுடைய கடைசி விண்ணப்பிக்கின்ற கடைசி தேதி 20/7/2026. வங்கி வேலை வாய்ப்புக்கான காலி பணியிடங்கள் 779 இருக்கு. அதை எந்த இணையதளத்துல போயிட்டு பதிவு பண்ணலான்னு நான் உங்களுக்கு 2 முறை சொல்றேன். அந்த இணையதளத்தோட பேரு www.bankofindia.bankin. இந்த இணையதளத்துல போயிட்டு ஆண் பெண் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். இதுல ஆன்லைன் தேர்வு மூலியமாகவும் நேர்காணல் மூலியமாகவும் உங்களை பணியமர்த்துவார்கள். மிக சிறப்பாக வேலை வாய்ப்பு செய்திகளை பத்தி நீங்க பேசியிருக்கீங்க. இந்த 2 காலி பணிகளுக்கும் அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்களும் சொல்லியிருக்கீங்க. இனி வேற ஏதாவது வேலை வாய்ப்புகள் இருந்தா சொல்லுங்க சார். பணி தன்மைகள் அப்ரண்டிஸ் பயிற்சி ஓராண்டு நிறைவு செஞ்சிருக்கணும். மொத்தமா காலி பணியிடங்கள் 1626 இடங்கள் இருக்கு. இதுல 12ஆம் வகுப்பு படிச்சவங்க, ITIல டிப்ளமோ, BSc, BCom, PA இந்த டிகிரி படிச்சவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு தர்றதா, அடிப்படையின் தகுதியில தர்றதா சொல்லிருக்காங்க. அதாவது வயதின் அடிப்படையில 30/6/2026 அன்றைய தேதிப்படி
18 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் அரசு விதிமுறைகள் படி தகுதியானவர்களை தேர்வு செய்யப்படுவார்கள். இதில் உங்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி 28/7/2026. உங்களுக்கு வந்துட்டு தேர்வு முறை எப்படி இருக்குன்னா, மெரிட் லிஸ்ட், ஆவண சரிபார்ப்பு, இதன் மூலமா உங்களை தேர்வு செய்வார்கள். இது எந்த இதுல போயிட்டு விண்ணப்பிக்கலாம், எந்த இணையதளத்துல போய் விண்ணப்பிக்கலாம்னு வந்துட்டு நான் இப்ப சொல்றேன். iocl.com apprenticeship இந்த இணையதளத்துல போயிட்டு நீங்க விண்ணப்பிக்கலாம். நன்றி சார். இதுவரைக்கும் சிறப்பா வேலைவாய்ப்பு செய்திகளை பத்தி பேசியிருக்கீங்க. மேலும் இதை பத்தி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை பார்த்து எந்தெந்த .comல எப்படி எல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்து நீங்க கரெக்டா இது பண்ணிக்கோங்க. சார் இதுவரைக்கும் நம்ம கூட ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு. அன்புக்குரியவர்களே, நான் உங்கள் அக்னி. இதுவரைக்கும் நம்மளுடைய சிறப்பு செய்தியாளர் வந்து நம்மகிட்ட பேட்டி எடுத்தாரு. நான் நல்லா ஓரளவுக்கு அவரும் இந்த செய்தி எடுப்பதில் புதியவராக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சிருக்காரு, படித்த இளைஞரே. மேற்கொண்டு நாம் நமது அம்மா நியூஸ் சேனலை பார்க்கின்ற அனைத்து பொதுமக்களும், அனைத்து வியூஸும், சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரியுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க, வியூஸ் போடுங்க. நாங்கள் என்றும் உங்கள் வீட்டு பிள்ளைகள். உங்களுடைய ஊர்ல இருக்கிற தகவல் ஏதாவது இருந்ததுன்னா எங்களுடைய வெப்சைட்டு இன்னும் ஒரு வாரத்திற்குள் தகவல் வந்துவிடும். வெப்சைட்டு அந்த வெப்சைட் எங்களுக்கு வந்த பிறகு உங்களுக்கு அந்த வெப்சைட் மூலமாக அந்த தகவலை சொல்றோம். அது வரைக்கும் காத்திருங்கள். வீஸ் போடுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் அக்னி. என்னுடைய பெயர் சரண். நன்றி, வணக்கம்.